ரொம்ப நாளான ஒரு ஒரு வரலாற்று உடைப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நிறைய தலைமுறைகள் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை உடைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நிறைய பேரோட முகங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நிறைய பேர் கடந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் நிகழவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட, விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. அப்போ அவங்களும் அந்த இடத்துல பங்கு பெறணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்கும். கர்ணனோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்போ அவனோட இஷ்யூனா அவனை மட்டும் நம்ம காட்டுவோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்து முடிந்தவங்களோட பிரச்சனையாகவும் இருக்குது. இந்த ரோட்டை கடக்க முடியாமல், இந்த சாலையை கடக்க முடியாமல், இந்த ஊரை கடக்க முடியாமல் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செத்து போனவங்களும் அந்த இடத்துல அங்கே இருக்கணும். அந்த இயக்கங்கள் அங்கே இருக்குது. அதே மாதிரி இதுக்கப்புறம் பிறக்க போகிறவங்களுக்கும் அந்த இயக்கங்கள் அங்கே இருக்குது. அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கழுதை போல கால் கட்டப்பட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன மிருகங்களுக்கும் அந்த இயக்கங்கள் இருக்குது. அல்லது என்னைக்கோ செத்து எங்கேயோ ஒரு சாமியாவோ சிலையாவோ அந்த 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 இதுக்கும் அந்த உணர்வுக்கும் அங்கே மதிப்பு இருக்குது.